ஹாய் மக்களே, பீமாசங்கர் ஜோதிர்லிங்கம் ஆலயத்துக்கு வந்திருக்குங்க. மகாராஷ்டிரா செமையாக இருக்குங்க. கிளைமேட் எப்படி இருக்குது பாருங்க. ஃபுல்லாக மேகம் தள்ளுது, ஒன்றுமே தெரிலங்க. செமையாக இருக்குதுங்க கிளைமேட். நாங்கள் வந்த பஸ்ஸு எப்படி பாருங்க. வண்டி போகிறதுன்னு தெரில, அங்கே போது பாருங்க வண்டி. சரியான கிளைமேட் ஆகுதுங்க. 12 ஜோதிர்லிங்கத்தில் இது 6வது ஜோதிர்லிங்கம். இந்த இடம் பீமாசங்கர் ஜோதிராலயம். பாரு பீமாசங்கர் கோவிலுக்கு போகிறோம் பிளானில். பீமாசங்கர் இப்படி இருக்குன்னு தெரியாது. செமையா இருக்குது லொக்கேஷன். பீமாசங்கர் கோவில் பயங்கரமாக இருக்குங்க. செமையா இருக்குது. நம்ம ஏற்காடு ஊட்டியில் இருக்கிற மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது, செமையா இருக்குது. அவரையும் எதிர்பார்த்துருக்க மாட்டோம் நினைக்கிறேன். சூப்பராக இருக்குங்க. ஊட்டி மலர் ஊட்டி அது இந்த மாதிரி நம்ம தனியே வந்து போக முடியும். இப்படி இருந்தாதான் இவர் கூட்டு வந்து பார்த்தவங்க தான் பரவாயில்ல. புதுசாக வந்திருக்காங்களே போனால் அங்கே போனீங்களான்னு கேட்பாங்க. அதுக்காக நம்ம வந்து கேள்வி கேட்காங்க. செம செம சரியான கிளைமேட். பீமாசங்கர் புனேலிருந்து 120 கிலோமீட்டர் பிளேஸ் வந்து அமைஞ்சிருக்கு. பீமாசங்கர் இருக்கும். செமையாக பாருங்க கிளைமேட்டு. லெமன் சோடா குடிச்சிது. குடிச்சிங்களா? அவங்க குடிச்சாங்க, நான் செமையாகுங்க. சாய் சாய் இந்த வீடியோவை பார்க்கும்போதே உங்களுக்கு இது என்ன பிளேஸ்ன்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக இருக்கா? இந்த பிளேஸு எங்கே இல்லைங்க, மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பீமாசங்கர் 12 ஜோதிர்லிங்கத்தில் ஒன்றான பீமாசங்கர். இது வந்து 6வது ஜோதிர்லிங்கம். இது ஒரு அற்புதமான ஒரு சிவாலயம். இது இங்கே இருக்கக்கூடிய கிளைமேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டான கிளைமேட். இது இந்த கிளைமேட்டை நீங்கள் வந்து நிச்சயமாக இந்த இடத்துல என்ஜாய் பண்ணலாம். அதுவும் இங்கேருந்து 300 படிக்கட்டு ஸ்டெப்ஸில் போய் தரிசனம் பண்ணணும். ரொம்ப முக்கியமான ஒரு சிவாலயங்களில் ஜோதிர்லிங்கத்தில் இதுவும் ஒரு முக்கியமான ஒரு கோவில். கியூவில் நிற்கிறோம். தான் கோபுரம். வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். அப்பா செம கூட்டம். பார்த்தாச்சு, சிவனை பார்த்துட்டு வெளியே கிளம்பிட்டோம். இப்போ பஸ்ஸில் போய் ஏற வேண்டியது தான். ஓகே, முடிச்சாங்க.